இது நான் வளர்ந்த வீடு. என்னோட அம்மா மேரி ஜூலியட் பிளேக். ஓ வருண், நீ இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல. வெளியில ரொம்ப குளிர்தா? அவ்வளோலாம் இல்லைம்மா. என்கிட்ட கூடாத. நீ வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறப்பா. வா வந்து உட்காரு. நீ சீக்கிரம் வந்ததுனால நல்லதா போச்சு பாரு. நிறைய நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். போ வருண், கொஞ்சம் இங்க வாப்பா. நான் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் பாரு. என்ன மன்னிச்சுக்க, எனக்கு டைம் கிடைக்கல இதை ரேப் பண்ணா. உனக்கு பிடிச்சிருக்கா? இட்ஸ் நைஸ். ஹாப்பி பர்த்டே மகனே. தேங்க்ஸ் மாம். என்னோட ஞாபகத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிறந்த நாள். கோயம்புத்தூர்ல ஃபாதர் அருள்ராஜ் நடத்தின என்னோட 7வது பிறந்த நாள். ஆர்ஃபனேஜ் ஃபைல்ல யாரோ என்னோட பேரோட எழுதி வச்ச ஆர்பிட்டரி டேட். என்னோட 7வது பர்த்டே அன்னைக்கு தான் அமெரிக்காவிலிருந்து பிளேக்ஸ் என்னோட ஆர்ஃபனேஜுக்கு வந்தாங்க. பர்த்டே லக்கா இருக்கலாம். அவ்வளோ குழந்தைங்களுக்கு நடுவில் எனக்கு தான் ப்ரைஸ் கிடைச்சது. ஒரு வாரத்துக்கு பிறகு நான் அவங்களோட சேர்ந்துங்க புது நாடு, புது வீடு, புது அப்பா அம்மா, அதோட சேர்த்து ஒரு புது பேரு, வருண் பிளேக். ஆனா இங்கேயும் எனக்கு எதுவுமே ஈஸியா இல்லை. ஸ்கூல்ல எல்லாருக்குமே நான் ஒரு விசித்திரமான ஆளா தெரிஞ்சேன். வெள்ளையா இருக்கிற அப்பா அம்மாக்கு நான் ஒரு கருப்பான பையன். லிட்ரலி a black sheep in the herd. இன்னைக்கும் எனக்கு நானே கேட்டுக்கிற கேள்வி ஒன்று இருக்கு. அன்னைக்கு எனக்கு பதிலா என் அம்மாவோட செவந்த விரல் காட்டினது வேற ஒரு முகமாக இருந்திருந்தா என் வாழ்க்கை என்னவா இருந்திருக்கும்? Where would I be? இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு நகரத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர், ஆட்டோ டிரைவர், engineer, maybe a doctor. Who knows? Rind, Navana, Nala, Ara, It, Onbada, Pat. நீ சீக்கிரம் வந்ததுனால நல்லதா போச்சு பாரு. நிறைய நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். Back to work, mom. தேங்க்ஸ் ஸ்வீட்டி. வருண், நான் அந்த கம்பெனியில் 40 வருஷமா வேலையில் இருந்திருக்கேன். 40 வருஷம். இது வரைக்கும் ஒருத்தரை கூட வேலை விட்டு எடுத்ததில்லை. முதல்ல சைனீஸ் வந்தாங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் டிவிஷன் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இந்தியர்கள் வந்தாங்க, அவங்க கம்ப்யூட்டர் டிவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. உனக்கு தெரியுமா, நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கம்பெனியை டெவலப் பண்ணோம். இப்போ கம்பெனியை வந்து இந்தியர்கள் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்காக நான் ஒரு ப்ளம் கேக் பண்ணியிருக்கேன். Cheers. Hey, sorry guys, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இவர்தான் நம்ம பர்த்டே பாய் சதீஷ். ஹாப்பி பர்த்டே சதீஷ். Thank you sir, thank you. Hey, கேக் நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சதீஷ் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் எம்ப்ளாயீஸ்.
இப்போ எவ்வளவு ஆச்சு? 12 வருஷமா? 15 சார். 15. டைம் பஞ்சா பறந்துருச்சே. ஒருத்தரோட பாடி ஹாப்பினஸோட இண்டிகேட்டரா இருந்தா இவரு கண்டிப்பா ஒரு ஹாப்பி மேன் தான். அப்படிலாம் கிடையாது சார், அது ஹாப்பினஸே இல்ல. ஓவர் நைட்ல வேலை செஞ்சு நல்லா சாப்பிட்டு பெருத்துது பாருங்க, இதுல பாதி வெறும் காத்து தான். ஸோ உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கார்கில் அவங்களோட என்டையர் ஆபரேஷன்ஸ் அண்ட் கால் சென்டரை இன்ஃபோடெக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஸோ தட் மேக்ஸ் இட் our biggest அக்கவுண்ட் எவர். மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. நம்ம ஸ்டாக்கோட விலையும் நல்லா ஏறி இருக்கு. ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் 40% salary hike. ஸோ cheers to your success and happy birthday சதீஷ். தேங்க்யூ சார். சரி வாங்க கேக் கட் பண்ணலாம். ஹலோம்மா, இப்போ எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? அப்படி ஒன்றும் பெருசா வலி இல்ல, ஆனா டயர்டா இருக்கு. அண்ணன் சொன்னார் நீங்க ஒழுங்கா மருந்துலாம் சாப்பிடலன்னு. ஏம்மா? அங்க ரொம்ப குளிரா இருக்கா? இல்லம்மா, இங்க குளிர்லாம் கிடையாது, நல்ல கிளைமேட். நானே கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். நீங்க அதை பத்திலாம் யோசிச்சு வருத்தப்படாதீங்கம்மா. வேலைக்கு மருந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஓகேம்மா, பாய். தெருவோரத்தில் இருந்த ஒரு நபர் 911க்கு தகவல் சொல்லி அழைத்திருக்கிறார். முதல் உதவி செய்தும் அடிப்பட்டவரை காப்பாற்ற முடியவில்லை. சற்று முன் இறந்தவரை பற்றி அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 43 வயதான நாகேஸ்வர ராவ் ஐடி துறையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அவர் மரணத்திற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகிக்கிறார்கள். இந்த பகுதியில் போதைப்பொருள் விற்கும் குற்றவாளிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இந்த மாதத்தில் இங்கு கண்டெடுக்கப்பட்ட 4வது சடலமாகும். சம்பவ இடத்திலிருந்து நியூஸ் 7 சேனலிற்காக ஒளிப்பதிவாளர் சார்ல்ஸுடன் உங்கள் கேட். Hey, sweetie. How's school? It's nice. Hop in. Hello? Hi, Daddy. ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடச்சிருச்சுல்ல? நல்ல விஷயம். ஆசம். ஷூர் மேன். பாய். Here you go. Thank you. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்களுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன். வாவ், நல்லா வரைஞ்சிருக்கு. இது நாங்க நேத்து தான் பண்ணோம். நாம என்ன? நானும் மாமோ. Oh. ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்க? நீங்களும் நானும். எங்க அம்மாவை காணும். அவங்களுக்கு இந்த படத்துல இருக்க பிடிக்கல. இந்த டிப்புக்கும் சிஆர்ஓக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம்? போன மாசம் 29%, இந்த மாசம் 20% தான். எதனாலும் சொல்ல முடியுமா? கேன் ஐ May I come in? Hey, Hi, Akhila. morning, sir. எப்படி இருக்கீங்க? Not bad. I want to introduce you to our new recruit. This is Roshni. Roshni Matthew.
ரோஷினி மேத்யூ நீ யா த சேம் ரோஷினி. ஓ ஹாய். நான் உன்னை கேக் கட்டிங்லே பார்த்தேன், பட் தென் ஐ வாஸ் நாட் ஷுர் யூ வில் ரிமெம்பர் மீ. அப்படியா? நாங்க பழைய கிளாஸ்மேட்ஸ். ஹா, நம்ம லாஸ்டா எப்போ மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 7th-லயா 8th-லயா? ஐ திங்க் 8th. 8th. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஓ ஓகே. இல்ல நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற சிட்டிசன்ஸா இருக்கணும்னு சொல்லியிருந்தால அது சார் இல்ல? லாங் ஸ்டோரி. காட் மை சிட்டிசன்ஷிப் த்ரூ மேரேஜ். ஓ ஓகே. அப்புறம் ஹஸ்பண்ட்? வெல், எக்ஸ்-ஹஸ்பண்ட் ஹீஸ் இன் போலீஸ். ஓ ஓகே. எனிவே குட் லக். வெல்கம் டு இன்ஃபோடெக். தேங்க்யூ சார். யா. We'll talk to you later. யா ஓகே. Rohit, come to my cabin right now. Hey. ஹாய். Bye. பாய். What was my only condition for the new recruits? ஆ ஆ ஆ, 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 அது இந்த ஒரு சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்பவுமே லூப் ஹோல்ஸ் இருக்கும். இந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் மட்டும் போதும்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நம்மளோட அவுட் சோர்சிங் ஆபரேஷனுக்கு ஒரு குளோபல் ஃபேஸ் வேணும். கொஞ்சம் ஃபாரினர்ஸாவது நம்ம டீம்ல இருந்தா இந்தியன்ஸ் வந்து அவங்க வேலையெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்கன்ற பேர் வராம இருக்கும். சார் ரோஷன் மேத்தி தவிர மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்ஸும். ரோஹித், இந்த கம்பெனியோட சிஐஓ நான் சொல்றேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் மை ஜாப். அது உனக்கு புரியும் நினைக்கிறேன். நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா இல்லைன்னா நீ என்கிட்ட வந்து கேளு. எஸ் சார். உனக்கு புரிஞ்சுதா? ஷோர் சார். ஐம் சாரி. யூ மே கோ.